ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கே. நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுக்கோங்க. ஏன் இது சொல்றேன் அப்படின்னா நான் இது சொல்லும் போதும் நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நான் இது சொல்லும் போதும் நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்றேன். பட் பண்றீங்களான்னு கேட்டா எல்லா யூடியூபர் மாதிரி நான் உங்களை எல்லாம் கலாய்க்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணுங்க, சரியா? வீடியோ போறதுன்னா பண்ணுங்கடா ப்ளீஸ்ரா. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம தேவரா படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். கண்ணுக்கு தெரியாத பயமா மாற ஸோ தேவரா படம் என்டிஆர் நடிச்சிருக்காங்க, பொருட்கள் சிவா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் நான் ட்ரெய்லர் ப்ரெடிக்ஷன் மாதிரி ஒன்று நான் போட்டிருந்தேன். பஸ் ட்ரெய்லரில் இது மாதிரி கதை இந்த மாதிரி வரப்போகுது அப்படி மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ல எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் இல்லை, ஒரு கொஞ்சம் இந்த படத்துல இருந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி லைட்டாக வர்ற மாதிரி இருந்துச்சு. பட் வரல. சரி, நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ட்ரெய்லர்லேயே காமிச்சாங்க. இது ஒரு கடல் வாழ் மக்கள் அந்த கதை தான். ஸோ கடலில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தங்க அது பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க கரையோரமாக. அந்த இடத்துல ஒரு மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் ஒரு பயமே அறியாத ஒரு மக்கள். அந்த பயம் அறிகிற டைம் வரும்போது இவங்க எந்த மாதிரி இது ஆகுறாங்க. அண்ட் நம்ம என்டிஆர் இருக்காருல்ல, ஸோ அவருக்கு ஒரு பயந்த ஒரு கேரக்டர் எங்க ஸ்டேஜ்ல ஒன்று இருக்குது. அண்ட் அப்படியே ஃபிளாஷ்பேக்ல தேவரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கண்டிப்பா அது ஒரு பயங்கரமான ஒரு ஆளு அப்படி இப்படின்னு நினைச்சது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ட்ரெய்லர்ல. அதை நான் ஓரளவுக்கு அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அளவுக்கு பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. ஓகே, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கனெக்ஷன்ல நான் இந்த படத்தை தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். உண்மையிலே சொல்றேன், தியேட்டர்ல பார்க்கவே படம் மஸ்ட். தியேட்டர்ல பார்க்க வேண்டும். ஒரு தெலுங்கு லவ்வர்ஸ் நார்மல் ரொம்ப RRR படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தெலுங்கு லவர்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு சூப்பரா செமையா பிடிக்கும் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள் இருக்குது. அதே வகையில இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி கடலோர பகுதியில் வாழ்றாங்க. இவங்க கப்பல் மீன்பிடி தொழில் இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு ராஜா மாதிரி நம்ம என்டிஆர் இருக்காரு. ஸோ அவர் தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்காரு. வயிற்று பொழப்புக்காக வயிற்று கழுவுறோம் அப்படின்ட்டு தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன தொழில் அப்படிங்கிறது படத்தை பாருங்க. தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டைம் பீரியட்ல இது தப்பு அப்படி மாதிரி தெரிய வருது. தப்பு அப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன இன்னல்கள் எல்லாம் இவர் அனுபவிச்சாரு. அதுக்கப்புறம் இவர் எங்கேயோ ஓடி போயிட்டாரு. அது ட்ரெய்லர்ல காமிப்பாங்க. 2 வருஷம் எங்கேயோ ஓடி போயிட்டாரு அப்படின்னு. எங்க ஓடி போனாரு, என்ன ஆனாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஒரு ட்விஸ்ட் அண்ட் பேக்கடான ஒரு ஸ்டோரிங்க. ஸோ எனக்கு இந்த படம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பனா ரொம்ப 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 பிடிச்சிருச்சு எனக்கு இந்த படம். அதையே நான் சொல்றேன் அப்படின்னா சாங் பிளஸ் ஆக்ஷன் பிளஸ் இது இந்த மாதிரி காமிக்காம இதை வேற மாதிரி காமிச்சாங்க. என்ன இந்த மாதிரி காமிக்காம வேற மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா இது வரைக்கும் வராத அளவுக்கு வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு கடல்ல அஃப்கோர்ஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா அது ஒரு மாதிரி பிசுறு தட்டும் அங்கங்க சிஜி எல்லாம். அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியல, எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் எடிட்டர்ஸ் எல்லாம் தெரியுமா இருக்கு, எடிட்டர் பண்றவங்களும் தெரியுமா இருக்கு, எனக்கு தெரியல. நார்மலா பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் அப்படியே மேலோட்டமா போயிட்டே இருக்குது. ஒரு பயந்த ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஒரு பயந்த ஒரு கேரக்டர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எப்படிலாம் ஆக்டிங் கொடுக்க முடியுமோ அப்படிலாம் ஒரு ஆக்டிங் கொடுக்குது. அவர் அடிச்சிருக்கான்னு சொல்றேன். அப்படியே போக 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 இந்த கதையோட அந்த முன்னோட்டங்கள், அந்த கதையோட பிணைப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ இது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஒரு பாதிக்கு மேலதான் ஹீரோயினே உள்ள வராங்க. ஒரு பாதிக்கு மேலதான் ஹீரோயின் உள்ள வராங்க. அண்ட் ஹீரோ என்டிஆர் உள்ள வராரு. அண்ட் அஃப்கோர்ஸ் 2 வருஷமா ஓடி போன நம்ம அந்த தேவரா அப்படிங்கிற கேரக்டர் என்ன ஆச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளை போட்டு குழப்பி அடிக்கிற மாதிரியே ஒரு கதை போயிட்டே இருக்கும். இவனால இந்த கடலுக்குள்ள போனோம் அப்படின்னு தப்பான சொல்லுக்கு போனோம் அப்படின்னா நம்மள தேவரா போட்டுருவான். கடல்ல இறங்கணும், கடலை ஆளணும் அப்படி மாதிரி. ஸோ நீ இப்ப இந்த கடலை தானே உன்னை கொண்டுருவேன் அந்த மாதிரி இந்த கடலுக்கு நீங்க தப்பான சொல்லுக்கு போறீங்க அப்படின்னா கொண்டுருவேன் அப்படி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இன்டெப்டான ஒரு கதையை வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அங்கே வச்சிருப்பாங்க. ஒரு கடல்ல இவங்க அந்த இதை பொருளை கொண்டு வரும்போது இவங்களுக்கு தெரியாது. அப்கோர்ஸ் ஹீரோவுக்கு தெரியாது இல்லை என்ன பொருள் கொண்டு வரணும் தெரியாது. அப்போ மாட்டிப்பாங்க. மாட்டிக்கும் போது அந்த இடத்துல அந்த ஒரு நேவி ஆஃபீஸர் விளக்கம் கொடுப்பாரு, எக்ஸ்பிளேஷன் பண்ணுவாரு.
இது இது இந்த மாதிரி, இது இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா, நீங்க என்ன புடுங்கிட்டு இருக்கு தெரியுமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா. நம்ம இடத்துல வந்து பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லை அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லும் போது என்டிஆரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு டாப் மேட்சுங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆக்ஷன், அந்த சுறாவை பிடிச்சிட்டு வர்றது, சுறா மீன் இறக்க பிடிச்சிட்டு அப்படியே பறந்து வர்றது, ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கிளைமேக்ஸ் முடிஞ்சு வரும்போது வந்து இந்த படத்துல இருந்து ஒரு கொஸ்டினோட வருவீங்க. ஏன் இப்படி பண்ணான், எதுக்கு இப்படி பண்ணான், என்ன ஆச்சு, அவன் எதுக்கு அப்படி பண்ணணும், ஏன்னா பார்ட் 2 இருக்குப்பா. பார்ட் 2 இருக்கு, இவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படி இருந்துட்டு நானே ஒரு 5 வருஷம் நான் மண்டையை குழம்பிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ எனக்கு வந்து அது ஏன் 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 ஏன்னு எனக்கு தெரியல. பாகுபலி பார்ட் 1ல இருந்து பாகுபலி 2க்கு வந்து நம்ம வெயிட் பண்ண தெரியுமா, ஏன் அவர் இப்படி பண்ணாரு, ஏன் கட்டப்பா அப்படி பண்ணாரு, அந்த மாதிரி வந்துட்டு இதுல ஒரு விஷயம் நடந்துருக்குது. அது வந்துட்டு யாரை கொலை பண்ணாங்களா, யாராவது வந்துட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டாங்களா, அது நீங்க தான் படத்தை பார்த்துருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு இந்த படத்துக்குள்ள. அண்ட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு ஏன் மறைஞ்சு வரணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருப்பான், ஏன் மறைஞ்சு வரணும். குவார்டர்லி சிவா வந்துட்டு அவர் அந்த டைரக்டருக்கு என்னமா பிச்சிருக்காருன்னா வந்துட்டு பயங்கரம். பார்ட் 2க்கு ஒருத்தே நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பார்ட் 2 வந்துட்டு வரணும் வரணும் வரணும்னு ஏங்கணும்னா கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு செதுக்கி இருக்காரு. சும்மா போற போக்குல வந்துட்டு பட்டடிங்கிற வேலை பார்த்து 4 பாட்டு வச்சு பஞ்சர் பண்ணிட்டு போகல, வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இதுக்கு இந்த மாதிரி, ஏன்னா நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணோம் தெரியுமா. இப்போ என்ன, இப்போ ஒருத்தன் வர்றான், சரி மீன் பிடிக்க போடுறாங்க, அங்க போனா அவன் கொண்டுருவான், அவ்வளவுதானே. அது மட்டும் இல்லாம வந்துட்டு அப்படி போகும்போது இவர் வந்து பயந்தாங்கூடியே இருக்காரு, ஆனா இவரை எடுத்து அடிப்பாரு, அவ்வளவுதானே அப்படின்னு நீ நினைப்ப. ஆனா படத்துக்குள்ள அப்படி கிடையாது, வேற படத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நம்ம வந்துட்டு என்னெல்லாம் திங்க் பண்ணுவோம் ஒரு ஆடியன்ஸா வந்துட்டு ஒரு படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி கதைகள் வந்துருக்குது, அப்ப இதே மாதிரி கதைக்கு வந்து நம்ம என்ன மாதிரி திங்க் பண்ணா அது வந்துட்டு படத்துல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு அவனை அடிக்க போறான், அப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வேற. அவன் அடிக்கிறான்னா அதுக்கு காரணம் வேற, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது நான் சொல்ல முடியாது, படத்தை பாருங்க. அவன் அடிக்காம இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீ வந்துட்டு என்ன இப்ப அவன் குடும்பத்தை கொண்டுருவான் அதுக்காகவா, கிடையாது. வித்தியாசமான வந்துட்டு கதை களத்தோட காரணத்தோட ஸ்கிரீன் பிளே வந்துட்டு திருகி விட்டுருக்காரு. டாப் நாச்சுங்க. உண்மையிலே வந்துட்டு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்துட்டு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் போக 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 இந்த கொஞ்சம் சலுக்கல்கள் ஆரம்பிச்சது எங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஹீரோயின் தாங்க. எனக்கு உண்மையிலே தேவாரா கேரக்டர் அண்ட் அந்த அவரோட மகன், அவர் என்டிஆர் தான், அவரோட கேரக்டர் அண்ட் பிரகாஷ் ராஜோட கேரக்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் வர எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு மனசுல அப்படியே வந்துட்டு வில்லனும் செமையா ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. இந்த ஹீரோயின் கேரக்டர் அப்பப்போ வந்துட்டு எனக்கு அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு அப்படி இருந்துச்சு லைட்டா. இப்போ ஒரு படத்தோட ஆடு இப்போ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்களே ரீசன்ட் டைம்ல வந்துட்டு நீ வந்துட்டு கேட்ட தாண்ட முடியாதுன்னு தாண்டுன, வீட்டை தாண்ட முடியாதுன்னு தாண்டுன, இன்னும் எதான் தாண்டணும் சொல்றா தாண்டுறேன் அப்படி மாதிரி அது கோபி சோழ கலாய்ச்சி போட்டிருந்தாங்க. ஏதோ வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது, ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கும்போது நீ கேட்ட தாண்ட முடியாதுன்னு தாண்டுன வேற அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அந்த படத்தை பார்க்கும்போது. அப்பப்போ இந்த ஹீரோ என்ட்ரி கொடுக்கும்போது சரி சரி கோபப்படாத அப்படி மாதிரி எனக்கு வந்துட்டு நான் அந்த கதைக்குள்ள நான் வந்துட்டு டிராவல் ஆக ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு இவங்க வந்துட்டு என்னடா இவங்க பண்றாங்க, ஐயோ ஏன் இவங்க வந்தாங்க, எதுக்கு இவங்க வந்தாங்கன்னா நீங்க பார்க்கும்போதே தெரியும், படம் பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்க. ஸோ எது வந்தாங்க அப்படி மாதிரி இருக்கும். இப்ப தேவையில்லாத ஒரு கேரக்டர் தான், பட் ஆனா வந்துட்டு எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஸோ அது அவங்களும் தெரியும். ஏன்னா நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டு ஹீரோயின் கேரக்டர் தேவையில்லை, அஃப்கோர்ஸ் தேவையில்லை. லைட்டா வந்துட்டு போயிருக்கலாம், அவங்க வந்துட்டு ஃபுல்லா வச்சு ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. பட் எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு சரி ஓகே, ஒரு சின்ன ஒரு இதுக்காக அது தேவைப்பட்டிருக்கலாம். இட் மீன் வந்துட்டு இந்த கதையில வந்துட்டு கொஞ்சம் தள்ளி விடுறதுக்கு, கொஞ்சம் ஒரு பிக்கப் லைன் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு கேரக்டர் தேவைப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சு நான் அதை பார்த்தேன். ரொம்ப ஓகே தான், ஓகே ஓகே. கடைசியில் வந்துட்டு வில்லன் கேரக்டர்ப்பா. இந்த ஒரு வில்லன் தன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு.
ஏன்னா இது வந்துட்டு இப்ப இந்த அளவுக்கு பொறுமையா பாதுகாத்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பார்ட் 2ல வேற லெவல்ல பிச்சு உதறிப்பாங்க நினைக்கிறேன். இந்த பாதுகாத்திருக்காங்க ஏட்டா அப்படின்னா வந்துட்டு அது படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு அந்த கேரக்டரோட டெப்த் வேறங்க. ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு நீங்க இந்த படம் சுல்தான் படம் பாத்தீங்கன்னா இந்த கேஜிஎஃபோட வில்லனை தூக்கி போட்டு பந்தாடுவது தெரியுமா, அதே மாதிரி வந்து என்டிஆர் பந்தாடுவாரு. ஆனா அது ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணுது இப்ப அவன் தேவராவை போடுறதுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த அந்த தேவராவை கொல்லுறதுக்காக என்னென்ன பண்ணுது அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். பார்ட் வந்துட்டு கண்டிப்பா தெரிவிக்க விடுவாங்க. இந்த படம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். இந்த படம் இப்பவே வந்துட்டு செம்மையா இருக்குது. பார்ட் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா நீங்க படத்தை பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான காரணம் நல்லாவே தெரியும். ஓகே வேற லெவல்ரா அப்படின்னு உங்களுக்கே கண்டிப்பா தோணும். அதுக்கான ஒரு 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 ப்ரூஃபா நான் இருக்கேன்ப்பா, உண்மையை சொல்றேன். நீங்க தெலுங்கு படம் அங்க மரத்தை பிடிங்க அடிப்பாங்க, கொஞ்சம் லாஜிக் பார்க்க வேணாம், மற்ற மாதிரி நல்லா இருக்குது. ஓகே ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். நான் இந்த படத்துக்கு 5 to 5 நான் கொடுக்குறேன்ப்பா. எனக்கு வந்துட்டு ஒருத்து 5 to 5 என்னப்பா 1000-2000 கொடுக்கலாம்ப்பா, காசு இல்லை மார்க்கு. ஸோ நீங்களும் இந்த படத்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை என்ஜாய் பண்ணுங்க தியேட்டர்ல போயிட்டு. அண்ட் மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர்.